ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ நான் சொல்றேன், மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. அவர் சொல்கிறது என்னமோ உண்மைதான். அவர் சொன்னால் ஒரு நாள் போதாது தான். நிறைய திட்டத்தை கொண்டு வந்துட்டார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயமும் எதிர்மாறாக நடக்குது. அதுவும் அவர் காதுக்கு போனால் நல்லா தான் இருக்கும். என்னத்த பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. தாண்டி ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த கல்யாணம் நல்லா இருக்கு. யோசிச்சு பார்த்தா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்களா? பண்ணாலும் பண்ணிருப்பாங்க, சொல்ல முடியாது. சரியான ஒரு தக்லைஃப். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்து ஒருத்தன் பேசினானா அவன் மனுஷன், கழுத்துக்கு கீழே பார்த்து பேசினானா அவன் ரசிகன், இடுப்புக்கு கீழே பார்த்து பேசினா இல்ல இந்த வீடியோ நான் போய் நிறுத்திக்கிறேன், தேவையில்ல. ஆனா ரொம்ப டீப்பா போற மாதிரி இருக்கு எல்லா வீடியோவும். தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ அப்பப்போ நடுவில் வரும். அதெல்லாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆனால் இந்த வீடியோ நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கே பயமாக தான் இருக்கு. லட்சுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? ரெண்டுமே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? இருந்து செகண்ட் போட்டு யாருன்னு ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். அதுவும் தொலைச்சிருச்சுன்னா நான் என்ன கேணையனா? அதான் பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. நான் என்ன கேணையனா? பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. பஸ் பாஸ் வச்சுக்கிட்டு இதுடா டிக்கெட் எடுக்கிறேன். டேய் என்னடா இது? பேசஞ்சர் ராக் சாரி பேசஞ்சர் ஷாக்குடு இல்லை பேசஞ்சர் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ராக்குடு அஜித் சார் ஷாக்குடு. வர வாய் ரொம்ப குளருது, கண்ட்ரோல் பண்ணும். தலைவனுடைய முகத்தை பாருங்கப்பா. முதல்ல எங்க தலைவனின் சிரிப்பை பாருங்க. தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். தலைவர் 2 லட்சம் தடவை பார்ப்போம். அடப்பாங்களே, சூப்பராக சிங்க் ஆச்சுடா. எது கூட போயிட்டு எதடா சேர்க்குறீங்க? அடடா, நல்ல வேலை அந்த இடத்துல அவனுங்களாம் பீஃப் சவுண்ட் போட்டானுங்க. பயமாக இருக்குடா வீடியோ பார்க்கறதுக்குலாம். இப்போலாம் ஃபயர் அப்படின்ற தமிழ் திரைப்படத்திற்கு அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்கள் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றோம். ஃபயர் அப்படின்ற திரைப்படத்தின் கதை பிசியோதெரபிஸ்டின் உண்மையான கதை கிடையாது. ஸோ பெண் நோயாளிகளை ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் வரவழைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த ஃபயர் மூவி அமைதலால் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம் ஃபயர் படக்குழுவின் செவிப்பறையை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை, பிசியோதெரபியின் கலாச்சாரம், நம்மளுடைய போர் முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சென்றடைய வேண்டும். பிசியோதெரபி துறை என்பது இது அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் ஆமாம், அந்த மருத்துவத்துறைன்றது எல்லா மருத்துவத்துறையுமே புனிதமானது தான். இது அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் எதிர்த்த விதம் கரெக்டு தான், சொன்ன விதம்லாம் கரெக்டு தான். ஆனால் இது காமெடியாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல. எல்லாருமே சீமான் ஆகிட முடியாது இப்படி பேசி. அவர் காமெடியாக சொன்னாலும் நமக்கு அது சரியான விஷயமாக தான் புரியுது. அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறது கரெக்டு தான். ஏன்னா இதனால் அந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் போகிறதுக்கு பயப்படுறாங்க. இதுவரை அங்கங்கே பாலியல் குற்றம் வரை நடக்குதா. நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். டாக்டர் திவாகர் சார், தேங்க்யூ. தி ஸ்பீச் இஸ் வெரி ஸ்வீட் அண்ட் கியூட். தூக்குதா? தூக்குனாச்சுன்னா சொல்ல நல்ல நொங்கு சீவு 60 அதை வாங்கிட்டு வர வச்சு படி சொர சீ விட்டுறேன். ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? என்ன சோட்டா பீம் பாடி ஷேமிங்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் தவறு. பீம் ரெடியை வச்சுக்கிட்டு அவங்க ஆளை இப்படி வர்ணிச்சா பீமை கோவரமாக வராதா? வரும்ல. நடா அடி. பையன் என்ன பண்றான்? நோண்டிக்கிட்டு இருப்பான். எது தலைவரே
ஏய் என்னடா போட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ எல்லாம் சிங்க் ஆகுதுடா. ஜிபி முத்து சார் வாய்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது.